Hi friends, welcome to my channel. இது என்னோட first video, so கண்டிப்பா support பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. இன்னைக்கு இந்த green shimmery eye look, இந்த traditional look எப்படி பண்றதுன்னு affordable productsல பார்க்க போறோம். First Garnier Micellar water வச்சு என்னோட face நல்லா cleanse பண்ணிக்கிறேன். Products எல்லாமே நான் கீழ list down பண்ணிருக்கேன், பார்த்துக்கலாம். Toner யூஸ் பண்றேன், so let it dry. Nivea வோட moisturizer யூஸ் பண்றேன். ஃபேஸ்ல moisturizer போட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஸ்கின் ப்ரிப்ரேஷன் முடிஞ்சுது. இப்போ Illuminating Moisturizer யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா ட்ரெடிஷ்னல் அவுட்லுக்கு ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காக தெரியறதுக்காக. மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதும் ஆரஞ்ச் கன்சீலர் வச்சு கன்சீல் பண்ணுறேன். என்னோட அண்டர் ஐஸ், அப்பர் லிப்ஸ் அண்ட் லிப்ஸ்க்கு கீழே அண்ட் என்னோட ஃபோர்ஹெட்டில் இருக்கிற டேன் இங்கெல்லாம் நல்லா ஆரஞ்ச் கரெக்டர் வச்சு கன்சீல் பண்ணிவிட்டு ஐஸ்க்கு மேலேயும் கொஞ்சம் அப்ளை பண்ணுறேன். டார்க் ஏரியாஸ்லாம் போட்டு ஐ எம் பிளெண்டிங் இட். ஸோ பிளெண்டர் பார்த்தீங்கன்னா Forever52 ஓடுது. இட் இஸ் ஸோ சாஃப்ட், ஐ ரெக்கமெண்ட் திஸ். ஸோ பிளெண்ட் ப்ராப்பர்லி நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ என்னோடய ஃபேஸ் நல்லா ஈவன் டோன் இருக்குது. இப்போ Nykaa Skinshield 14th ஷேட் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய ஷேட் கூட எக்ஸாக்ட் மேட்ச் ஆகுது. ப்ரஷ் வச்சு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு ஐ எம் கோயிங் டு பிளெண்ட் இட். ஸோ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ், பிலோ 1000 தான். இதே ஃபவுண்டேஷன் நெக்லேயும் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஈவன் டோனாக காட்டுறதுக்கு. நெக்ஸ்ட்டு சுகரோட கான்டோர் ஹைலைட்டர் ஸ்டிக் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணுறேன். ஃபோர்ஹெட்டில், நோஸில், சின், லிப்ஸ்க்கு மேலே, அண்டர் ஐஸ்லலாம் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஷேட் நம்பர் எல்லாமே நான் கேப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வியூஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணியாச்சு. பிளெண்ட் பண்ணதும் செட்டிங் பவுடர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக செட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம இந்த அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் வச்சு ஒரு ஃப்ளாலெஸ் பேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ எண்டில் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட வியூஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ பவுடர் வச்சு ஃபுல்லாக எல்லா இடமும் செட் பண்ணுறோம். பவுடர் ப்ரஷ் யூஸ் பண்ணி இப்போது ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறோம். NK மேக்கப்போட ஐஷேடோ பேலட்ஸ் யூஸ் பண்ணுறேன். லக்கி சாம் அப்படிங்கிற பேலட்டில் இருக்க டார்க் ப்ரௌன் கலர் வச்சு க்ரீஸ் லைனில் டிஃபைன் பண்ணுறேன் நான். ஸோ அந்த பெண்டில் நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ 2 ஐஸ்லேயும் இதே பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ அந்த க்ரீஸ் லைன் நல்லா டிஃபைன் பண்ணிடுறோம். அடுத்தது சேம் ஹைலைட் பண்ண அதே கான்டோர் ஸ்டிக் யூஸ் பண்ணி கன்சீல் பண்ணுறோம். ஐஸில் கட் க்ரீஸ் பண்ணுறோம். ஃபுல்லாக ஐயோட அந்த லீட் ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். இந்த லிட் ஏரியாவில் NK மேக்கப்போட ஓ ஹனின்ற பேலட்டில் இருக்க லைட் க்ரீன் கலர் ஷிம்மர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது டைரெக்டாக நம்ம ஷிம்மரை அப்ளை பண்ணுறோம் கன்சீலர் மேலே. ஸோ நமக்கு அந்த பிக்மெண்ட்ஸ் நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக. அண்ட் இந்த பேலட் அஃபோர்டபுள் பேலட், பிக்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. வி கேன் யூஸ் திஸ். ஐ ஹைலி ரெக்கமெண்ட். நல்ல க்ரியேட்டிவ் ஐ லுக்ஸ் இந்த பேலட்ஸ் வச்சு பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அதே பேலட் லக்கி சாம் அப்படின்ற க்ரீன் பேலட்லேருந்து டார்க் க்ரீனிஷ் கலர், அது ஒரு மாதிரி ப்ளூ க்ரீன் கலர், அந்த கலர் யூஸ் பண்ணி நான் அவுட் சைட் கார்னரில் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரெண்டு ஷேடுமே
பிளெண்ட் பண்ணுறேன். இன் பிட்வீனில் ஒரு நேச்சுரல் லுக் கிடைக்கிறதுக்கு சேம் ஸ்டெப்ஸை வந்துட்டு நான் இன்னொரு கண்ணிலையும் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட அவுட்ஃபிட்டோட கலர் தான் வந்துட்டு நம்ம ஐ லுக்கில் வந்து மேட்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா கண்ணம்மா புட்டிக் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ அந்த பேஜில் தான் நான் வந்து இந்த அவுட்ஃபிட்ஸ் பற்றி போஸ்ட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் ஆல்சோ அவர் ஓன் பொட்டிக் பேஜ். ஸோ இந்த மாதிரி அவுட்ஃபிட்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப லோ காஸ்ட்லேருந்து அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் ரொம்ப அழகழகான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ப்ரைடல் ஆர்டர்ஸ் எல்லாமே பண்ணுறோம். ஸோ யூ கேன் ஷியோர்லி காண்டாக்ட். அடுத்து சேம் என்கே மேக்கப்ன்ற ஐஷேடோ பேலட், பாய்சன் ஆப்பிள்ன்ற பேலட்லேருந்து பிங்க் கலர் எடுத்து நான் அப்பர் க்ரீஸ் ஏரியாவில் டிஃபைன் பண்ணுறேன். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ரேடியன்ட் லுக் கிடைக்கும். இப்போ அந்த எக்ஸஸ் பவுடர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். லோவர் லேஷ் ஏரியாவில் அந்த மேலே போட்ட அந்த டார்க் க்ரீன் கலரே வச்சு நான் ஸ்மட்ச் பண்ணுறேன் நல்லா. நெக்ஸ்ட் வந்து மியூசிக் ஃப்ளவரோட காஜல். ஸோ மியூசிக் ஃப்ளவரோட காஜல் பாட்டில் இருந்து காஜல் எடுத்து நல்லா டார்க்காக நான் போட்டுக்கிறேன். ஸோ ஐஸ் நல்லா டிஃபைன்டாக தெரியும். அடுத்து மிஸ் கிளேரோட ஐப்ரோ பேலட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் இருக்க டார்க் ப்ரௌன் கலர் வச்சு கான்டோர் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆல்ரெடி சீக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா கான்டோர்டாக தான் இருக்கிறதுனால சீக்ஸே இல்லை. ஸோ அதனால நான் கான்டோர் பண்ணல. சீக்ஸில் நோஸ் கான்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஜா லைன் கொஞ்சம் டிஃபைன் பண்ணி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு சேம் மியூசிக் ஃப்ளவரோட ப்ரௌன் pomade இருக்குது. அந்த ப்ரௌன் பாட்லேருந்து ஐப்ரோஸ் போடுறேன் நான். ஸோ என்னோடய நேச்சுரல் ஐப்ரோஸையே டிஃபைன் பண்ணி காமிச்சிருக்கேன். சேம் 2 ஐப்ரோஸையும் அதோட ஷேப்லேயே டிஃபைன் பண்ணியிருக்கேன். சுகரோட வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். ஒரு நல்ல ஒரு விங் லைனர் வந்து இன்றைக்கி நம்ம போட போகிறோம். இன்றைக்கி லுக்கில் உங்களுக்கு என்ன பிடிச்சது என்ன பிடிக்கல அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணலாம். சேம் ஐலைனர் டெக்னிக்கை நான் இன்னொரு ஐஸ்க்கு ரிப்பீட் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபினிஷிங் நீங்கள் இப்போ பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நான் மஸ்காரா அப்ளிகேஷன் காட்டாமல் விட்டுட்டேன். ஸோ ஐ லைனர் முடித்ததுக்கப்புறமா நம்ம மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அதை இன்க்ளூட் பண்ணுறேன். நல்லா போல்ட் ஐஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ ப்ளஷ் வந்து சால்மன் சூப்பர் ஸ்டார் ஃப்ரம் சுகர் இந்த ப்ளஷ் தான் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு நல்ல ஒரு பீச் கலர் அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ளஷ். ஹைலைட்டர் வந்துட்டு ராயல் ரோஸ் அப்படிங்கிற சுகரோட ஹைலைட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் ஒரு பீச்சிஷ் கோல்டு ரோஸ் கோல்ட்ஸ் கலரில் இருக்கும். ஃபோர்ஹெட்ஸ், நேசல் போன்ஸ், ஐப்ரோஸ்லலாம் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அண்ட் லிப்ஸ்டிக்கு நம்ம Forever52 லிப்ஸ்டிக் பேலட் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு நல்ல லிப்ஸ்டிக் பேலட், கண்டிப்பாக வச்சுக்கலாம். நிறைய ஷேட்ஸ் இருக்குது. இதில் இருந்த ஒரு ப்ளம் கலர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எத்தனாவது ஷேட் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்தது சுகரோட செட்டிங் மிஸ்ட் வச்சு நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணுறோம். மேக்கப் நல்லா செட் ஆக போகுது. இன்றைக்கி லுக்கில் உங்களுக்கு என்ன பிடிச்சது என்ன பிடிக்கலன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இட்ஸ் பாய் ஃப்ரம் blushwithkannamma. தேங்க்யூ.